ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் ஸ்டைலில் ஒரு சாம்பார் வச்சு கட்டலான்னு பார்க்குறேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. விட்டுட்டு தேவையான அளவுக்கு காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்சது என்னென்னமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸ் போட்டுக்கேன். முருங்கைக்காய், மாங்காய் 2மே கிடைக்கல. அதனால் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே ஒன்றா அதோடு போட்டு நான் அப்படியே வதக்கிடுவேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணுங்க. காய் வந்து நல்லா கலர் மாறிடும். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து பார்ப்போம். காய் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் வந்து சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். தஞ்சாவூர் பக்கம்லாம் இந்த மாதிரி காயெல்லாம் வதக்கி தான் நாங்கள் சமைப்போம். காய் நல்லா கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். நான் வந்து சாம்பார் பொடி தாங்க போடுவேன். சாம்பார் பொடி 1 ஸ்பூனும், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனும் போட்டுக்குவேன். மஞ்சத்தூள் வந்து இதில் போடலைங்க. ஏன்னா நான் வந்து பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டதுனால நான் இதில் மஞ்சத்தூள் போடலை. நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூளும் பெருங்காயமும் பருப்பில் போட்டு வேக வச்சு ஒரே விசில் தாங்க போட்டு இறக்கிட்டேன். இப்போ நல்லா பாருங்கள், மசாலாலாம் போட்டோன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து புளி நல்லா கரைச்சி உங்களுக்கு தேவையான அளவு சின்ன கோழி குண்டு சைஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். புளி போடுறது ரொம்ப அவசியம். அதனால் நான் புளி போடுவேன். புளியை நல்லா கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை எடுத்து அதில் ஊற்றிடணுங்க. நல்லா ஊற்றி நல்லா காய்க்கு பருப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு திரும்பவும் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக விட்டுருங்க. வேக விட்டதுக்கப்புறம் தேங்காய்ங்க, ஒரு 2 கீத்தளவு தேங்காய் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன், சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டு நல்லா அரைக்கணுங்க. அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிடுவேங்க. எனக்கு தஞ்சாவூர் சைடில் தேங்காய் அரைச்சி தான் ஊற்றுவாங்க சாம்பாருக்கு, சூப்பராக இருக்கும். நல்லா இப்போ கொதிக்க விட்டுருங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமும் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக தாங்க நாங்கள் தாளித்து ஊற்றுவோம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் உப்பு போட மறந்துட்டேன். கடைசியாக தான் உப்பு போடுவேன். சில பேர் காய் வதக்கும் போதே போடுவாங்க. நான் வந்து கடைசியாக தான் போடுவேன். அதனால் உப்பு போட்டு கொதித்ததுக்கப்புறம் இப்போ தாளிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு